சாமுவேலை அவன் என்ன சொன்னா, எங்களுக்கு ராஜா தான் வேணும், நீங்க சரியா என்ன செய்யல சொல்லுங்க, எங்களை ஆளுகை செய்யல. ஏன்னா சாமுவேல் பசங்கள்லாம் சரியாவே இல்லை. அதை புரிஞ்சுக்கங்க நீங்க. சாமுவேல் பசங்க சரியா வேலை பார்க்கல சார் சாமுவேல் மாதிரி, அதனாலதான் ராஜா கேட்டாங்க. அப்ப அவன் கேட்டது நியாயம் இருக்குல்ல, ஆனா அது அநியாயம்ன்றாரு. அவன் பசங்க சரியில்லைன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு பேசுறா. அதுக்காண்டி சாமுவேலே நீ வேணாம், சரியில்லைன்னா என்ன சரியில்லை அது சரிதான் பண்ணு வேணா நீ சொல்ல முடியுமா? சாமுவேல் சரிதான் அந்த ராஜாவை வச்சுட்டான், ஒதுக்கிட்டான். கர்த்தர் சொல்றார், சாமுவேலே டேய் என்ன பாடுறான்ற, இல்ல சொல்லுங்க பாடுறான்ற பாக்குறான். அவன் ஒன்ன தள்ளலடா, என்னதான்டா அவன் கேட்கறத செஞ்சிரு, பின்னாடி என்கிட்ட தானே வருவாங்க, நான் பாத்துக்கிறேன். ஓசியால ஒரு 1000-2000 வருஷம் கழிச்சு கேட்கிறாரு, சொல்றாங்க ராஜாக்கள் எங்களை மிக கொடுமையா ஆளுகிறார்கள். யாரு ராஜாவா? யார் ராஜா? நான் அறியேன்ற, எனக்கு ராஜா யாருன்னே தெரியாதுறான்ற. அப்படின்னா சம்பவத்துக்கு எனக்கு கடைசியா ஒரு ராஜாவை தெரியும், அவன் பேர் சாமுவேல். இந்த மாதிரி ஒரு எஜமான எனக்கு வேலை பார்க்கணும்னா 1000 வருஷம் கூட வேலை ஆகலையா. இடையில தாவீது வரான், சாலமன் வரான், அப்புறம் வேற யாரு, சவுல் வரான், என்னென்னமோ குட்டிகரணம்லாம் அடிக்கிறாங்க. கடைசியில சொன்னாரு, சரி படத்தை போடுங்கன்னாரு. ஐயா இவ்வளவு நேரம் படம் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். டே இதெல்லாம் நியூஸ்ரா. என் படம் இன்டர்வல் சாமுவேலோட முடிஞ்சிச்சு. அப்படின்னா அதை சாமுவேல் கேட்டப்ப எப்படி சந்தோஷப்பட்டிருப்பான். தலைமை எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் என் மேல இருக்கிற அபிஷேகத்தை தான்டா மதிச்சுக்கிட்டான். நீங்க கடவுள்கிட்ட ஃபேவரை வாங்கிட்டீங்கன்னா உங்க ஒரே ஒரு ஆளுக்காக உலகத்தை எதிர்த்து நிற்பாரு. கடவுளை மட்டும் மெஜாரிட்டியை காட்டி மயக்கவே முடியாது. மனுஷன் உழன்றான், பிலாத்து மெஜாரிட்டியை பார்த்து உழன்றான். ஆனா கடவுள் ஒருத்தனுக்கு நிற்பாரு, போங்கடா 500 பேர் வெளியே போங்கடா, வெளியே போங்கடா, அவன் தான் எனக்கு முக்கியம் நிற்பாரு. கை தட்டு.